நீங்க என்ன எனக்கு கும்பிடுறீங்க? நான் தான் உங்களை கும்பிடணும். அண்ணா நான் இடத்துக்கு தலைவி. அண்ணா இடத்துக்கு தலைவி, ஊருக்கே நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு நீங்க வளர்த்த பிள்ளை. நான் கும்பிடணும், நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நல்லா இருக்குன்னு சொல்லுங்களே. என்ன அம்மா அண்ணன் நீங்க புரியுதா இல்லையா? புரியுது, நல்லா புரியுது. நல்லா இருக்கு தங்கச்சி. முடிஞ்சு தங்கச்சி நல்லா இருக்கு. ஏன் கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாகர் மகர்ஷி வந்திருக்கிறார். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஏதோ வந்துட்டாரான்றது வழி தெரியாம வந்துட்டாரா? சரி என்ன அவர் அழைக்காம நாலு எலும்புல படுத்துற வாடையில தாங்க முடியல. என்ன வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்காரு. சரி நாகர் வந்தாருல? ஆமா தங்கச்சி. இவர் தானே? வேற பேரா? இவர்தானா? பேசுனீங்களா? பேசுற தரத்தோட பேசுனேன். சரி நீங்க வந்து மரியாதை கொடுத்தீங்க. ஆமா. அவர் ஏதாவது ஆசீர்வாதம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? தரம் எனக்கு அட்டமா தரம்பியா? சொல்லுங்க. என்ன இப்ப நீங்க அவருக்கு அடிமையா, அவர் உங்களுக்கு அடிமையா? சொன்னா போறாரு, இல்ல இல்ல காலை தமிழ் வாங்க. ஏன் பேசுகிறேன்? வாங்க வேணாம். என்னங்கடா நடக்குது? அண்ணா அது காலையில அவன் இவன் என்று, இப்ப அவர் அவர் இவர் இவர் அவங்க இவங்க அப்படிதான் பேசணும். புரியுதா இல்லையா? நானும் உனக்கு காலையில வாடா போடான்னு பேசணும், இப்ப பேசக்கூடாது. நீங்க எனக்கு அண்ணன். சரி அழைத்து வாரும் நாரதரை. வாங்க சாமி. வருக 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 வருக. கால பிரியதி வருக, கழக பிரியதி வருக, பிரம்மாவின் புத்திரி வருக, கல்வாணி மைந்தரி வருக, உலக சுற்றி வாலிபலி வருக, பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக, வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழி இவர்களுடைய சார்பாக உங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். அண்ணா தங்கச்சி சாமி கும்பிட்டுருவோமா? கும்பிடுறோம். வெற்றிவேல் முருகனை ஆகி சிறந்த கோவிலும் இல்லை.
தனி வடிவேலும் இனிது இனிது ஏகாந்த இனிது அதனை நிமிது ஆதியை தொழுதல் அதனை நிமிது அறிவினை சேருதல் அதனை நிமிது இனிது இப்படி அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பதுதான் என் முதுமொழிக்கு நாங்கள் வனவேலு சுவாமி எல்லோருக்கும் நல்லாசி தந்த தாங்கள் வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள். மங்களம் உண்டாக வாழ்க பெண்மக்களே வளர்க. மணி போய்டும். நான் சொல்றேன் கேட்டு அவன் சொல்றேன் கேட்டு. இப்போ ஒரு புரிஞ்ச நான் ஒரு விளக்கம் சபை நாகரிகம் எடுத்து மரியாதையே ஓரமான ஐயா எனக்கு வர கொடுக்குற உள்ள ஒரு வேலை எடுக்கிறேன். நான் உனக்கு வர கொடுக்குறேன். முதல்ல இருந்து மூத்திரம் நீ ஓரமான்றான்னு போனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மங்களம் உண்டாக வாழ்க பெண்மக்களை வளர்க. வெள்ளத்தால் அழியா மங்களம் உண்டாக வாழ்க பெண்மக்களை வளர்க. பேசிக்கிட்டு என்ன படிச்சிருக்கேன் என்னதான் உனக்கு ஒரு இது வர மாதிரி ஐயா வர முடியும் உள்ள போறேன். நான் உனக்கு வரம் கொடுக்க முடியாது எதுவும் கொடுக்க முடியாது. ஆமாங்க சாமி வாத்தியா சொல்லிட்டாரு சாமி அடுத்த பிறவில போடா நான் உன்கிட்ட பேசுறேன் கேளியா அடுத்த பிறவில என்னை இந்த பூலோகத்தை நீங்க படைச்சீங்கன்னா இந்த பூலோகத்துல படைச்சீங்கன்னா என்னை நீங்க பாம்பா படைக்கணுங்க. இங்க நினைச்ச ரொம்ப பிள்ளை என் தங்கச்சி இல்ல என் ஆள் இல்ல அந்த புள்ளைய புத்தா படைக்கணும். ஏன் தெரியுமா இந்த பாம்பு அந்த புத்துக்குள்ள போயிட்டு வருது. போற நேரம் ஆகிட்டு இருக்கா சொல்லு. அவனுக்கு அந்த வரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்னைய புழுவா படைக்க அந்த புள்ள மண்ணா படைக்க நான் உள்ள போய் மங்களம் உண்டாக வாழ்க பெண்மக்களை வளர்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தால் உறைவிடிய குறைபடாது கள்ளத்தால் எல்லாம் நலவாட முடியாது கல்வி என்ன வெள்ளத்தை வலிறக்க உலகெங்கும் பகுந்தேடி உலகம் என்ற கல்விச்சிலத்தில் நிலையாக கொண்டு கல்வொன்றை மண்ணொன்ற காலத்திற்கெல்லாம் முன்தொன்றிய வீர வாழோடு மூத்த குடி பிறந்தது தமிழ். தமிழை நம்ம தமிழ் மொழி நீ வாழ்க வல்லாண்டு கெட்டதனால் ஆய வினன்கள் வாழ்வன் நட்பா துலா நினைந்த என்ற வள்ளுவன் வேமல் கிடைக்க வரவேற்று உமக்கு இந்த இடத்துல வாழ்த்து சிறுமையான சுருக்கத்தில் தன் உயிரை காக்க வேண்டும் முறையினுடைய இடத்துடைய தலைவி என்ற பரப்புரை கொடுத்து நீ பற்றி ஒரு சிலர் கேட்க வேண்டியவா கேட்டால் தகுந்த விவரம் 1964 உணர்வுக்கு என்னமை தூய உருவழிந்து போய்வாள் என் உள்ளத்தின் உள்ள இருப்பவர்கள் வாராது என்று சொல்லக்கூடிய கலைமகளுக்கு மைந்தனைக்கப்பட்ட அருமையான வாழ்த்து பெருமையான வாழ்த்து என கூறியிருக்கீங்க சுவாமி. வாழ்த்தியதற்கு உங்களுக்கு கோடானபடி நன்றி. என்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பற்றி விவரங்கள் கேளுங்க பாப்பா. ரொம்ப பெரிய விஷயம் கேளுங்க. இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது. கேள்வி கேட்கணும், என்னை பத்தி கேள்வி கேட்கணும்னு இருக்கீங்க. கேளுங்க சுவாமி சொல்றேன்ட்டு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா கட்டுறது கைமணவே கல்லாத உலகளவு உச்ச கிழமை ஒழுங்குதான் நித்தம் பெறுவேன். நான் பேசிக்கிட்டு முடிங்க ஊருக்கு பேசுறீங்க கேட்கறது நீங்க தானே. நான் கேட்கறேன். நான் கேள்வி சொல்றது நான் தானே. நான் கேள்வி ஆரம்பிக்கவே இல்லை. கேட்டது தவறா நான் சொன்னது தவறா? ரெண்டுமே சரிதான். சரிதானே. அப்படியே உங்களுக்கு கோபம் வருது. தாயில் சிறந்த கோவில் தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை. நான் பேசிக்கிறேன். பேசி முடிக்க விடுங்க முதல்ல. ஏங்க நீங்க பேசிட்டு அப்புறம் நான் எப்ப பேசுறது? நான் பேசி முடிக்கிறதுக்கு பேசுங்க. அப்படியெல்லாம் இல்ல. என்ன அது வழக்காடு மன்றமா பட்டிமன்றமா? ஆமா நேரம் இருக்கு. மணி 3:40 ஆயிடுச்சுன்னா நேரம் இருக்கு. 4 வரைக்கும் பேசுவோமா? ஒரு நாளைக்கு நாடகத்துல எனக்கு 6000 ரூபாய் சம்பளம் பேசியிருக்கா. நாளைக்கு விடிஞ்சிச்சு 6 மணிக்கு மேல 1 நிமிஷம் ஆனாலும் எனக்கு 7000 ரூபாய் சம்பளம். நிமிஷத்துக்கு 1000 ரூபாய் கூடும். இந்த மாதிரி வர நான் உங்களை கேட்டேன். அப்புறம் இந்த மாதிரி வரப்பு நான் உங்களுக்கு கேட்க சொன்னா நான் கொடுக்குறது ஏன் ஜவுரியா? ஐயா நான் கொடுக்குறது ஏன் ஜவுரியா? இந்த மாதிரி வாய்க்கு வாய் பேசக்கூடாது. 2 மணி கேட்ட மாதிரி
வள்ளி இந்த இடத்துல என்ன பண்றீங்க? காவலுக்கு வந்துருக்கு. என்ன காவல்? இணைக்காவல். என்ன திணை? கருந்தினையும் செந்தினையும். கருந்தினை யாருக்காகவும் செந்தினை கருந்தினை யாருக்காகவும்? நாங்க வச்சுக்குவோம், செந்தினை சுப்பிரமணி கடவுளுக்கு கொடுத்தோம். பிறந்தவர் மொத்தத்தில் முதல் பிறவாதவர் 7 வயது. தந்தையினுடைய பெயர், தம்பி, தாயினுடைய பெயர், ரோகிணி, நாடு, நாடு தொண்டை நாடு. எந்த நாட்டில இது பிரிக்கப்பட்டது? சோழ நாட்டுல இருந்து ஏன் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டது? ஏன் பிரிக்கப்பட்டதுன்னா அவங்க பிரிச்சு கேட்டாங்க, இவங்க கொடுத்தாங்க. எங்க- கடமை இருக்கு சாமி. டக்கு டக்குன்னு பேசணுமா? பிரிச்சு கேட்டாங்கன்னா யாரு கேட்டதுன்னு கேக்குறேன். பட்டு பட்டுன்னு பேசினாங்க, டக்கு டக்குன்னு பேசணும். சாமிக்கு எல்லா வார்த்தையும் வருது, எல்லா மொழியும் இப்படித்தான் பேசணும். இந்த கிராம பகுதியில வந்தா இப்படித்தான் இருக்கும். சரியா சாமி? சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டது. சோழ நாட்டுல இருந்து ஒரு வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போனவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய ஆபத்து சக்கரவர்த்திக்காக பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்ப யார் எவருன்னு சொல்லணும்ல. சரி, தாயில் சிறந்த கோவில் தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, நான் தான் பாடுனேன். சரி, நான் கேட்கிறேன், தெய்வம் தானே முதல்ல, நீங்க என்ன தாயில் சிறந்த கோவில் அம்மா எதிர்பார்க்கீங்க? தானங்க பெக்கிறா, அப்பா தானங்க கொடுக்குறாரு. கண்கண்ட தெய்வம் யாரு? அம்மாவும் அப்பாவும் தானே. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் இப்ப தெய்வம் தானே முதல்ல சொல்றேன். சேட்டையை பத்தியா? தெய்வம் தானே முதல்ல சொல்றேன். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நீங்க. ஆமா. சரி. இல்லையம்மா, இல்ல. அப்புறம் வேற யார் முதல்ல? ஏங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அவையார் சொன்னாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகம் திருவள்ளுவர் சொன்னார். அவங்க அப்பா அம்மா அவங்க முதல் இடம் கொடுத்துறாங்க. ஆனா எங்க ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு மாதா பிதா குரு தெய்வம். நாங்க அம்மா முதல்ல, அப்பா 2வது, ஆசிரியர் 3வது, அதுக்கப்புறம் தெய்வம் அப்படின்னாங்க. அவை முதல் என்னன்னு சொல்லியிருக்கார், பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமா 4 கொடு பிடிப்பு 4 கூட அதிகமாக இந்திரி வந்தோர் அதிகமாக கொடுத்து அலைகள குருமணியான் கையில் அடக்கம் குருமணியான் கலசத்தில் பிறந்தோர் கலசம புவிய சிறுமன் புவி அரவின் குளர்தல் வாரம் அரவ உமையவள் சிறுவிரல் மோதிரம் இறைவற்பாத தொடுக்கம் இறைவரோ தொண்டருக்குள் ஒடுக்கும் தொண்டர்க்கும் பெருமை சொல்வது பெரிதென்ன. அதனால நாங்க சாமி கும்பிடுறோம் அப்படின்னா யாரை வச்சு கும்பிடுறோம்? என் முப்பாட்டனை வச்சு கும்பிடுறோம். அதுக்கு முப்பாட்டனை வச்சு எவன் ஒருவன் முன்னோடி இருக்கானோ அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனை வச்சுதான் தெய்வம்னு நாங்க கும்பிடுறோம். எங்க அம்மா சொல்லணும் இதுதான் உங்க அப்பான்னு, எங்க அப்பா அம்மாவை சேர்ந்து சொல்லணும் இதுதான் ஆசிரியர்னு, ஆசிரியர் என்று சொல்லணும் இதுதான் தெய்வம்னு. தெய்வம் எங்க இருக்காரு? திருமலர் சொல்லலையா? உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லபுராணருக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவன் தான் சிவலிங்கா. நமக்குள்ளதான் இருக்காரு கடவுள். நாம சிறந்தவர்கள், கடவுள் உயர்ந்தவர். கடவுள் வேற எங்கே இல்ல, நமக்குள்ளதான் இருக்காரு. அதனால நம்மளை காட்டில் உயர்ந்தவர் கடவுள், அம்மா அப்பா முன்னறி தெய்வம்னு. வளவல்னு பேசினா வாய் இது வளவல்னு பேசுறதா? கருத்து பேசுறது வளவல்னு பேசினா வாய் ஒரு பிள்ளை பேசா பிள்ளைக்கும் கேடு, பெத்தா ஆத்தாளுக்கும் கேடு, பெத்த அப்பனுக்கு தான் கேடு, சம்பாதிச்சு போட முடியாது. அப்படி இல்லமா? இப்ப நான் வளவலன்னு பேசலாம். அம்மா அப்பா தான் தெய்வம். நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. அப்புறம் ஏன் தெய்வத்தை ஏன் கும்பிட போறீங்க நீங்க? தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான். 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மெச்ச வாழணும்னு சொன்னாங்க. 4 பேர் யாரு? அதான் சொல்லிட்டேன், அம்மா அப்பா குரு தெய்வம்ட்டு. 4 பேர், அதான் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை கொண்டே கடைசியில நான் சான்றவர் ஆமா கொண்டு வச்சு மாதா முதல்ல வச்சார்ல. அம்மாதான். நான் கேட்கிறேன், இந்த அம்மன் தெய்வம் இருக்குல்ல, இருக்கட்டும். இந்த அம்மன் தெய்வம் உருவானுச்சுல, எப்படி உருவானுச்சு? எப்படி உருவாச்சுன்னா அதுவா உருவாயிருக்கும். அதுவா எப்படி உருவாங்க? அம்மன் காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் கிடையாது, பதம் படுவதும் கிடையாது. அம்மன் உருவானது கேட்கிறீங்களா, மாரியம்மன் கேட்கிறீங்களா, கருமாரி கேட்கிறீங்களா, காமாட்சி அம்மன்? அதுல இருந்து ஒரு கிளைகள் தான் அதெல்லாம். சரி, முதல்ல மாரியம்மன் எப்படி உருவானுச்சு? மாரியம்மன்னா சமதக்கணி முனிவராலும் ரேணுகா தேவியாலும் உருவாக்கப்பட்டது. அப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க. வேற எப்படி பேசுறீங்க? அம்மன் உருவானுச்சுன்னா இப்படி உருவானுச்சு அப்படி சொல்லிருங்க. ஐயா, சமதக்கணி முனிவர் வந்து யாகம் செய்வது வழக்கம். நீங்க தான் சொல்லுங்க சொல்லி வழங்க வைக்கிறீங்க. அப்புறம் விளக்கமா சொன்னா அவர் கோச்சுக்கிறியா? இல்ல, விளக்கமா சொன்ன அப்படிங்கன்னா போனோம்னா அந்த கதையை பேசணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆயிரும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு வேற வேலை இருக்கு? ஆமா இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கேட்கணும். இவ பொம்பளை புள்ள போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது எங்க அப்பா அம்மா கவலைப்படணும். கிராமத்துல கவலைப்படணும். நீங்க யாரு அலையாரு இருந்தாடி? நீங்க கொப்பம் பேச்சு கேட்காம ஊர் சுத்திக்கிட்டு தெரியுறியா? நீங்க போய் எனக்கு நல்லது பண்ண போறியா? உங்களுக்கு அந்த கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த எடுத்து வைங்க, அதுல எடுத்து வைங்க. பிடிச்சி இழுக்கணும். அங்க பிடிச்சி இழுக்க. உங்களுக்கு ஆசையா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்? உங்களுக்கு ஆசையா? இல்ல இல்ல, அதுக்காக தான் இதுவே இந்த நிகழ்வு நடக்கிறது. பாருங்க, 48 நாளுக்கு முன்னாடியே, 1 வருஷத்துக்கு முன்னாடியே தயாரிச்சிருப்பாங்க. கோவில கட்டணும், கோவில கட்டி கும்பாபிஷேகம் வந்தோடனே எங்க வள்ளியம்மை எங்க ஊர் பிள்ளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம்யா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுனால இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால நீங்களே வந்திருக்கீங்க. அவதான் சொல்றேன், அவங்களால முடியாது, என்னால மட்டும் தான். எப்படி உங்களால முடியும்? திருமணத்தை நடத்தி இந்த திருமணத்தை நடத்தி வைக்க பெரிய மனுஷன் யார் தெரியுமா? வளர்த்தாட்டு ரஞ்சித்னால் மட்டும்தான் முடியும். அடே அலத்தாடி. அப்ப சமதக்கணி முனிவர் தினம்தோறும் யாகம் செய்வது வழக்கம்.
ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க, கமாய்க்கு போவாங்க, ஆத்துக்கு போவாங்க, பச்சை மண்ணை எடுப்பாங்க, கொடை செய்வாங்க, தண்ணி கொண்டு வருவாங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக வங்காள விட பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவா வேணாமா? அது சொல்றேன். நீங்க சம்பந்தம் சொன்னீங்க, எப்படி பேசி போக முடியும்? இது தவறா? நான் சொல்றது என்னங்க தவறு? ஒரு குயர் உட்கார்ந்து நானும் பாத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஏன் ஒரு பொம்பளை பிள்ளை போய் பச்சை மரம் பானை செய்யறதுக்கு எவ்வளவு பாரு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளை போயிட்டு பானை செய்யறது அப்படின்னா கேட்க மாட்டாங்களாம்ல. ஏங்க, ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு கண் கண்ட தெய்வம் அம்மா அப்பா தான். அப்புறம் அறிவை போதிக்கக்கூடியது ஆசிரியர் தான். அதுக்கப்புறம் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா பொம்பளை பிள்ளைக்கு 2 தெய்வம் இருக்கு தெரியுமா? முதல் அன்னை பிதா முன்னர் தெய்வம், அதுக்கப்புறம் கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம். அந்த கண்கண்ட தெய்வத்துக்கு எவர் ஒருவர் எந்த ஒரு பெண் ஒன்பர் அடங்கி உடங்கி அவனை தெய்வமாக நினைத்து கும்பிடுறாங்களோ அந்த சக்தி இங்க வேலை செய்யும். அப்ப சமதக்கிரிமனுடைய சக்தியாகப்பட்டது ரேணுகாதேவிக்கு பரிபூர்ணமாக இருந்தது. கணவனை நினைப்பால் பச்சை மண்ணை எடுப்பா, கொடை செஞ்சுச்சுன்னா கொடை நிக்கும், அதுல தண்ணி வந்துட்டு போகலாம். புரியுதா இல்லையா? சொல்றேன். கணவனை நினைப்பார், கணவனை நினைத்து இந்த பச்சை மண்ணை உங்க குடம் செய்வார், இப்படியே நிற்கும். தண்ணி கொண்டு போறது வழக்கம், தினந்தோறும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றா, தண்ணி கொண்டு வர்றதுக்கு போனா பச்சை மண்ணை எடுத்தா குடம் செஞ்சா தண்ணி மூக்கும் பொழுது மேல கந்தர்வனாவே அழகானவன். நாரதர் மாதிரி அசிங்கமாக இருக்க மாட்டார், ரொம்ப அழகா இருப்பாரு. என்ன நாரதர் மாதிரி அசிங்கமா இருக்க மாட்டாரு? என்ன நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நீங்க அசிங்கமான என்ன நல்லதா பேசுறாங்க? வாயாடி நாரதர்லாம் எனக்கு பிடிக்காது. கந்தர்வன் போறாரு, அவரை பார்த்து இப்படி ஒரு அழகனா. நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தவரி அர்ஜுனன் அவருக்கு பேரு. ஏன் நீங்க கந்தர்வன்னா ஏத்துக்க முடியல? பேரோட சொல்லணுமா? பேரோட சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வருது. நாரதர் மாதிரி அசிங்கமா இருக்க மாட்டாரு, சொன்னாலும் நீங்க கோவிச்சுக்கிறீங்க. அதனால நான் பேர் சொல்லாம நீங்க என்ன நினைப்பீங்க, அப்ப கார்த்தகிரி அர்ஜுன மட்டும்தான் அழகு, நாரதர் அழகு இல்லையா அப்படின்னு கோவிச்சுக்கிறீங்க. அசிங்கமா இருக்கணா? இங்க இருங்கத்தா, நல்லா பார்த்து சொல்லுதா, நீங்க நல்லா பார்த்து சொல்லணும். ஆண் பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? நல்லா அழகா. இங்க இருங்க, ஆம்பளை பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? முருகனை பார்த்திருக்கீங்களா? அவர் பாருங்க எப்படி இருக்காரு, குழந்தை மாதிரி. அவர் முகமே குழந்தை, அதனால கருணை கூறும். அதனால அவருக்கு கருணை கடலை போற்றி அப்படின்னு பேரு. கருணை உள்ள கொண்டவர். எவ்வளவு அழகா இருக்காரு, பட்டை போட்டு அப்படி சந்தனம் வச்சு அதுக்கு மேல குங்குமம் வச்சு அதுக்கு மேல மீசை இல்லாம தாடி இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க அப்பா பட்டை போட்டுருக்காங்க. இத கொஞ்சம் மாறுங்க, எப்படி வந்திருக்கு. காதல் தோல்வியில இருந்தது மாதிரி தாடி வச்சுக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு அவங்க மொசர கட்டாய். அவரு வட்ட ஓட்டுக்காரு, அப்பா ஓட்டுக்காரு. எங்க அப்பா வட்டா ஓட்டுக்காரு? அவங்க அப்பா பாட்ட போட்டுருக்காரு, உங்க அப்பா நாம போட்டுருக்காரு, நீங்க போட்டிருக்கீங்க. நான் கேட்கிறேன். சரி கேளுங்க, சரி கேளுங்க. இல்ல நீங்க பேசுறது பேசாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேளுங்க. இல்லன்னா ரஞ்சித் மண்டே கொண்டையெல்லாம் காணாம போயிடும். சொல்லுங்க. இப்ப நான் என்ன கதை சொல்லிட்டு இருந்தேன், பச்சை மண்ணை எடுத்தா காந்தர்வன் போனாரு, அவரை பார்த்தா கர்த்தவரி அர்ஜுனா இப்படி ஒரு அழகா அப்படி சொல்லி பழகு, பேசி பழகு. இந்த அழகரை நான் பார்த்ததுல காலக்கரக இப்படி எல்லாரும் சொல்லி நான் சம்பாரிச்சு காப்பாற்ற வேண்டிய நிலைமையில நிக்கிறேன். சொல்ல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. இப்படி ஒரு அழகனா, இப்படி ஒரு அழகனை நான் பார்த்ததே இல்லை. அப்படி பேசி பழகு. இப்படி ஒரு ஆண்மகள் அப்படின்னு உங்களை சொல்லல. கார்த்தவீரிய அர்ஜுனனை பார்த்து ரேணுகாதேவி நினைச்சா, அவ நினைத்த மாத்திரத்திலேயே மண்ணால கூட செஞ்சா இல்லையா, கரைஞ்சு போயிடுச்சு. கரைஞ்சு கூட திரும்ப வந்து கூட செய்ய முடியல, அதை நிலைநாட்ட முடியல. சாயந்தரம் ஆயிடுச்சு, கையை வீசிக்கிட்டு போனா. கணவன் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தாரு. அப்பதான் அடுத்த ஆடவனை பார்த்து, எப்பொழுது நீ அழகானவனை நினைத்தாயோ நீ கற்பு இழந்தாய். நீ அழகு திரும்ப சொல்லிக்காதீங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஆம்பளை பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் உண்மையாலுமே. ஏன்னா என் கூட பிறந்தது கதைக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நான் கூட பிறந்தது 7 ஆம்பளை பிள்ளைங்க இல்ல. கர்த்தவரி அர்ஜுனன் சொல்றேன். அதைத்தான் அவர் உண்மையில அழகாத்தான் இருப்பார். அதனால ஆம்பளை பிள்ளைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை பிள்ளை மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை பிள்ளை மாதிரி இருந்தா ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும். இது எப்படிமா சொல்றது? அது அப்படித்தான். அவ என்னாச்சு, தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்தார். அடுத்த ஆடவனை பார்த்து, எப்பொழுது அழகானவனை நினைத்தாயே கற்பு இழந்து விட்டாய் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்தவன. என்னாச்சு, சுருங்க சொல்லிதான் நம்ம பெரிய உடைய கதையை சொல்ல சொல்ல. எங்க கதை சொன்னாங்க, மாரியம்மா எப்படி வந்தா அம்மன் எப்படி வந்தான்னு சொல்ல முடியுமில்லதா? கதை சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? உங்க அம்மா தவறானவ, அடுத்தவன ஆம்பளை பிள்ளை அழகானவன் நினைச்சிட்டா வெற்றானா
மூத்தமையன் வந்தா, இளையமனையும் வந்தா, அம்மாவை பிடிச்சி வெட்டுனா, அம்மாவை காப்பாத்த வந்த அங்க ஏகாலி பண்ண வெட்டுனா உடனே என்ன சொன்னா, அப்பா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு உங்க பேச்ச கேட்டு எங்க அம்மாவையும் வெட்டிட்டேன், எங்க அம்மா வந்து காப்பாத்த வந்து ஏகாலி பண்ணையும் வெட்டிட்டேன், 2 பேரையும் செத்து போயிட்டாங்களே, ஆனா தாயில் சிறந்த கோவிலே இல்ல, நான் குடியிருந்த கோவில் எனக்கு வேணும்னு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த கமெண்ட்ல இருந்த தண்ணி தெளித்து மந்திரத்தை சொல்லி எடுத்த தலையை ஒட்டுப்பா ஒட்டிக்கும். நான் நேரா வந்தாரு. பதறா காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, எந்த காரியத்திலையும் பதறக்கூடாது, ரொம்ப நிதானமா கையாள வேண்டும். இப்ப பதறி என்ன பண்ணாரு, இந்த ஏகாலி பெண் உடம்புல ரேணுகா தேவி தலையையும் ரேணுகா தேவி உடம்புல ஏகாலி பெண் தலையையும் எடுத்து மாத்தி மாத்தி ஓட்டிட்டாரு. உயிரோட வந்துட்டார். 2 பேருமே நான் பெற்ற மகனேன்னு கூப்பிட்டாங்க. என்ன காரணம், இந்த ஏகாலி பெண் உடம்புல இதயம் இருக்கு, ரேணுகா தலையில மூளை இருக்கு, 2ம் சேர்ந்தது, அந்த உடம்பும் மூளையும் சேர்ந்து இவளும் மகனேனா அவளும் மகனேனா ஆடி போயிட்டாரு. அப்பாவை கூப்பிட்டு கேட்டாரு, நான் தவறு பண்ணிட்டேன் தாயே, இப்படி மாத்தி மாத்தி ஒட்டிட்டேன் அப்படின்னு. கவலைப்படாத, மாறி மாறி ஒட்டியது ரேணுகா தேவியினுடைய அவதாரம் வேற யாரும் இல்லை, ஆதி பராசக்தியினுடைய அவதாரம் யாரு, ரேணுகா தேவி. சமதக்கணி முனிவராக வந்த நான் சாதாரண, நான் சிவபெருமானுடைய அவதாரம், சிவபெருமானுடைய அவதாரம் நான், அது ஆதிவராசக்தியினுடைய அவதாரம், உன்னுடைய தாயாகப்பட்டவள். மாறி மாறி ஒட்டியதனால் மாரியம்மன் என்று எல்லாருக்கும் அருள் பாலித்து வருவாள், உன்னுடைய தந்தையாக தாயாகப்பட்டவள் அப்படின்னு அன்னைக்கு வரம் கொடுத்தார். மாறி மாறி ஒட்டியதனால் தலை இருக்கிற அந்த முண்டத்தோடு சேர்ந்து தலை இருக்கிறது மாரியம்மனாகவும், இந்த ஏகாலி பெண் தலையில் இருக்கிறதும் இந்த ரேணுகா தேவி உடம்பு இருக்கிறதும் மந்தையம்மன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் இதுதான். மந்தையம்மனும் நம்ம கும்பிடுறோம், மாரியம்மனும் கும்பிடுறோம். இப்ப அம்மன் வந்த கதை இதுதான். நீங்க கேட்டதுக்கு சுருங்கமா சொல்லியிருக்கேன். சொல்லி முடிச்சுட்டு கதையை அப்ப சொல்றேன். முழுசமா சொல்லிருக்கணும். சரி விட்டுங்க, இனிமே சொல்ல மாட்டேன். மாப்பிள்ளை என்ன சப்பளப்புல மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீல. ஒரு பாலைகள் இருந்தா ஒண்ணு வாங்கிட்டு வரணும். நிலம் அந்த மாதிரி இருக்குமா? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை பெருமையை சொல்லவா? மாப்பிள்ளை பெருமையெல்லாம் இருக்கட்டும். ஆள் அழகா இருப்பாரா? ரொம்ப அழகா இருப்பாரு. நல்லா படிச்சவரா? நீனே சொன்ன வாயால ஆள் ரொம்ப அழகா இருக்காரு. நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. பாத்துட்டு வந்திருக்கு நீங்க, கட்டிக்க போறவனா நான் தான் கேட்கணும். ஆள் அழகா இருப்பாரா? படிச்சிருக்காரா? வசதியான இடமா இல்ல வசதி இல்லாத இடமா? ரொம்ப வசதி. நான் மத்த பொம்பளை பிள்ளைய மாதிரி ரொம்ப எல்லாம் ஆசைப்பட மாட்டேன். என்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை எப்படியும் கை நிறைய 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும், எனக்கு அப்படியே வாங்கி அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. மாசம் முடிஞ்சா போதும், 1ஆம் தேதி 2ஆம் தேதினா மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க மாதிரி மாப்பிள்ளையா இருக்கணும். போதும், 5 லட்சம் போதும். ஒண்ணு இல்லப்பா, வாரம் எனக்கு ஒரு 5 பவுன் நகை எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன குடும்பம், வசதி இல்லாத குடும்பம், வசதி இல்லாத குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும், வாரம் ஒரு 5 பவுன் நகை எடுத்து போட்டு சின்ன குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கிறேன். அப்பா அப்பா ராஜாவட்டப்பா, மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வரீங்களப்பா? அப்ப அந்த மாதிரி கோடீஸ்வர குடும்பம் எல்லாம் வேணாம், கொஞ்சமா மாசம் 5 லட்சம் ரூபாய். ஒரு மட்டும் பாட்டு பாடணுமா? நான் பாடக்கூடாதா? என்ன ஒரு பொறாமை. மாப்பிள்ளை யாரு? முருகன் தானே. அப்படியெல்லாம் அவனை கட்டிக்க முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. கட்டிக்க முடியாது, குட்டி கொடுப்பதுங்கள் இது சத்தியம்.
சத்தியம் சத்தியம். போயிட்டு வாங்க பைத்தியம். தள்ளி விட்டுனா விழுந்துருவியா? பெஞ்சிலுக்கு பேப்பரை சுத்தி மாதிரி பாப்பா இல்லையா இன்னும் போக முடியலையே. நேத்து கூட இவர் ஞாபகம் வந்துச்சு. ஏன் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறது பெஞ்சில் குச்சி வாங்க போனேன். அந்த பெஞ்சில் குச்சியில பேப்பர் சுத்தி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இவர் ஞாபகம் வந்துச்சு. அது சரி வரும். பெஞ்சில் குச்சிக்கு பேப்பர் சுத்துற மாதிரி இருக்கும்போது இப்படி பேச்சு பேசிட்டேன். கொஞ்சோண்டு சாதா வச்சிருந்துச்சுன்னா என்ன பேச்சு பேசும். இப்பவே வாய் கால் வரைக்கும் அப்புறம் பின்னாடி புறகை வரைக்கும் கோபம் வருது. ஏன் நான் வேண்டான்னு ஏன் சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? வேண்டான்னு சொன்னமாவது சீக்கிரமா போய் சொல்லி வர சொல்லுவார்ல. அப்ப நீங்க அப்படி ஒரு நட்பாசதான் இருக்கத்தானே செய்ய. பின்னாடி ஆசை இருக்கத்தானே. ஒரு பெண்மகள் தானே வர வேண்டும் முருகா. வந்து ஆட்கள் வேண்டும் முருகா. எல்லோருக்கும் கொஞ்சம் திருச்சி தர வேண்டும் முருகா. முருகனுக்கு